அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ஸோ இந்த வீடியோவில் கிங்டம் பேட்சோடைய அப்டேட் பிளானர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிங்டம் பேட்ச் நம்ம நவம்பர் 17ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பேட்ச் முழுக்க முழுக்க குரூப் 1 ப்ரிலிமினரி, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வையுமே எழுதுகிற மாதிரியான ஆங்கிளில் தான் இந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து 3-in-1 கிளாஸ் தான், இது ஒரு பேட்ச் தான். இது வந்து ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷெடியூல்லாம் போட்டு நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். கிளாஸஸும் போயிட்டு இருந்துச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சியோடைய ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிங்டம் பேட்சில் ஷெடியூலர் சேஞ்ச் பண்ணி இந்த பேட்சை நம்ம அடுத்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கிங்டம் பேட்சோடைய ரீஷெடியூல் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க சார், நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது உங்களுடைய விருப்பம். நான் வந்து இந்த அப்டேட்டை சொல்கிறேன், ஷெடியூல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிங்டம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஆப்பில் போய் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். நம்மளோட ஜேஷ்வா டீச்சிங் ஆப் வந்து iOS, அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒர்க் ஆகும். அதுலேயுமே ஆப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். வெப்பில், அதாவது லேப்டாப்பில் இந்த மந்த் எண்டு டிசம்பருடைய கடைசி வீக் வந்துடும். சரியா? லேப்டாப்புக்கும் வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே டிசம்பர் எண்டுக்குள்ளே நீங்கள் நம்ம வீடியோஸை பார்க்க முடியும். நம்ம ஆப் எல்லா இடத்துலையுமே வந்துடும். சரியா? ஸோ ஆப்பில் டேரெக்டாக போய் நீங்கள் கிங்டம் பேட்ச் அப்படிங்கிறதுல நீங்கள் அப்படியே அட்மிஷன் போட்டு நீங்கள் அப்படியே வீடியோஸ் பார்த்துக்கலாம். எல்லா ரெக்கார்டட் வீடியோஸும் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அடுத்த வருஷம் 2026 டிசம்பர் 31 வரைக்கும் வேலிடிட்டி உண்டு. பேட்ச் வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த பிளானர் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு கிங்டம் பேட்ச் ஆரம்பிக்கும் போது இதில் இருந்த பிளான் அப்படிங்கிறது நவம்பர் 17 கிட்ட ஆரம்பித்து நம்ம மே 17 வரைக்கும் கொண்டு போயிருந்தோம். அதாவது 6 மாத பேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போது இந்த பிளானர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம், செப்டம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் குரூப் 1 நடக்குது. அப்புறம் குரூப் 2, குரூப் 4 எல்லாமே. அப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கம்பல்சரி எந்த எக்ஸாமும் இல்லை. அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே கொண்டுட்டு போயிடலாம் பேட்சை அப்படிங்கிறதுக்காக 6 மாதத்தில் முடியிற இந்த பேட்சை நம்ம 8 மாதம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நிறைய படிக்கலாம் சார், கொஞ்சம் 6 மாதம்னா நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுவீங்க. இப்போ குரூப் 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ ரொம்ப நாள் அதை நீங்கள் படிக்கணும். இப்போ டக்குன்னு ஜூனில் வந்து நம்ம முடிக்கிறோம். ஏன்னா பிளானர் வந்து ஓரளவு எக்ஸாம் முன்னாடியே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நம்ம கொஞ்சம் முன்னாடியே வச்சுருந்தோம். 6 மாதத்துலேயே முடிகிற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து டைம் இருக்குது. இந்த 2026ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 8 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குது. அதனால இந்த பேட்ச் வந்து இப்போ இது வரைக்கும் முடிஞ்ச வீடியோ வந்து முடிஞ்சிட்டு, அதை போய் நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஆனால் பெருசாக தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஒரு 90% சிலபஸ் முடிஞ்சிருக்கு, ஒரு யூனிட் மட்டும். ஜிஎஸ்ல யூனிட் 6ல் இன்னையோட வந்து இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். மொத்தம் 3 டாபிக் யூனிட் 6ல் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்த 3 டாபிக் மட்டும் யூனிட் 6ல் முடிஞ்சிருக்கு. மேக்ஸு ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ்லாம் எடுத்திருந்தாங்க. ஆனால் மேக்ஸு இந்த வீக்கில் இந்த ஷெடியூலில் திரும்பவும் மேக்ஸை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஷெடியூலில் மேக்ஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. இது ஆல்ரெடி கிங்டம் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் பார்த்தாலும் சரி, இது உங்களுக்கும் ஒரு அப்டேட் தான். என்னென்னா மேக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான். ஸோ இந்த வீக்லேருந்து மேக்ஸ் வந்து திரும்ப வந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் இந்த ஷெடியூலில் இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ மேக்ஸ் வந்து ப்ராப்பராக இந்த இதுலேருந்து வீக்லேருந்து புதுசாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 ஒரே யூனிட்டில் ஒரு 3 டாபிக் மட்டும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வரதெல்லாம் இதில் கண்டினியூ ஆகும். சரியா? அதுக்கப்புறம் தமிழில் யூனிட் 1 ஃபஸ்ட் யூனிட்டில் மட்டும் ஒரு 90% சிலபஸ் முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாக எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட ரெக்கார்டட் வீடியோவை பார்த்துக்கலாம். சரியா? அது அப்படியே தான் அதில் இருக்கும். மேக்ஸ் மட்டும்தான் இந்த வாரம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து திரும்ப வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் எடுக்க போகிறேன், அப்புறம் இன்னொரு ஸ்டாஃப் ஒருத்தங்க வருவாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து தான் மேக்ஸ் எடுக்க போகிறோம். ஜிஎஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் தான் எடுப்பேன். ஜிஎஸ்ல இலக்கியம் சம்மந்தப்பட்டதை மட்டும் தமிழ் மேம் எடுப்பாங்க. மற்றபடி ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். தமிழுக்கு தமிழ் மேம் ஒருத்தங்க எடுக்கிறாங்க. அவங்களோட ரிவ்யூ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தமிழ் கிளாஸும் இருக்கட்டும், ஜிஎஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. மேக்ஸும் இதில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஷெடியூல் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷெடியூலில் மெயின்ஸுக்கான ஒரு ப்ராக்டிஸையுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கிற அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஒரு நாள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளானர் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிளானரில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வாரத்தில் 4 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இதில் எப்படி பிளானர் மாற்றிருக்கோன்னா, திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள் கிளாஸ். திங்கக்கிழமை ஒரு ஜிஎஸ், புதன்கிழமைக்கு ஒரு தமிழ், வெள்ளிக்கிழமை மேக்ஸ். ஸோ இதுதான் வாரத்தில் 3 வீடியோ. இது இல்லாமல் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா
மெயின்ஸ் சம்மந்தப்பட்ட குரூப் 1 மெயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின் எடுத்து அந்த கொஷினை எப்படி எழுதணும், அதுக்கு என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ் கொடுக்கணும், அது எத்தனை லெட்டர்ஸில் எழுதணுங்கிற ஒரு ஒரிஜினல் கொஷினை எப்படி எழுதணுங்கிற ஒரு கொஷினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பேட்டர்னில் தான் இனிமேல் கிளாஸஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வாரத்தையே வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இன்னைக்கு டேட்டு இன்னைக்கு டேட்டு வந்து உங்களுக்கு டிசம்பர் 15. ஸோ டிசம்பர் 15 இன்னைக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா யூனிட் 6 ஜிஎஸ்ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதுதான் இன்னைக்கான கிளாஸ். இந்த கிளாஸ் இன்னைக்கு அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் இருக்கும். ஸோ இப்போ 15ஆம் தேதி இன்னைக்கு திங்கள், அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு அடுத்த கிளாஸ், 17ஆம் தேதி அடுத்த கிளாஸ். 17ஆம் தேதி தமிழில் யூனிட் 1 இந்த டாபிக் எல்லாம் எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே வந்து 17ஆம் தேதி இந்த வகுப்பு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஆல்ரெடி முடிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரே ஒரு யூனிட் தான் தமிழில், அதுவும் ஒரு 75% முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் ஆனாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 90% சிலபஸ் இனிமேல் தான் நீங்கள் முடிக்க போறீங்க. சரியா? ஸோ அடுத்து 17ஆம் தேதி வர புதன்கிழமை அன்னைக்கு தமிழ், அடுத்து வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி அந்த டேட்டு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டே நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக, நம்பர் சிஸ்டம், பேசிக் மேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான 3 நாள் கிளாஸ். அப்படியே 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னே அடுத்த நாள் 20ஆம் தேதி சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு மெயின்ஸ் கிளாஸ் 1. மெயின்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மெயின்ஸுக்கான கிளாஸ் கிடையாது. மெயின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் 1 மெயின்ஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை எடுத்து அதை எப்படி ஆன்சர் பண்ணணும், ஒரு கேள்வி ஒவ்வொரு வீக்லையும் ஒரு கேள்வி இருக்கும். சரியா? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20+ மெயின்ஸ் கிளாஸ் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் எல்லாம் மிக்ஸ்டாக எடுத்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சு நீங்கள் அதை மெயின்ஸுக்கும் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டோட்டலாக மெயின்ஸுக்கான கிளாஸ் இல்லை, திரும்ப சொல்கிறேன், இது ப்ரிலிமினரி கிளாஸ் தான். பட் இருந்தாலும் கூடுதலாக இந்த பிளானர் வந்ததுக்கப்புறம் இந்த ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணும்போது இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ சனிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமை மேக்ஸ் முடிஞ்சு அடுத்த நாள் சனிக்கிழமை மெயின்ஸ் கிளாஸ் 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும். அதாவது மெயின்ஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கொஷினை எடுத்து அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒவ்வொரு வீக்லையும் அதை டோட்டலாக 360ல் அதை அனலைஸ் பண்ணும். அது எப்படி எழுதணும், என்ன மாதிரி எழுதுனா மார்க் கொடுப்பாங்க, பைலிங்குவலா எப்படி எழுதணுங்கிற எல்லாமே அதில் இருக்கும். சரியா? அந்த சனிக்கிழமை அன்றைக்கி இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு, மெயின்ஸ் கிளாஸ் வந்து ஒன்று வரும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வீக் டெஸ்ட் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அந்த வாரத்தில் நடந்த இந்த 3 கிளாஸ் இருக்குல்ல, 1, 2, 3, ஒரு தமிழ், ஒரு ஜிஎஸ், ஒரு மேக்ஸ், இந்த 3த்தையும் சேர்த்து 100 கேள்விகள் உங்களுக்கு வீக் டெஸ்ட்டாக நடக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் 4 வீக் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அதனால தான் வர்ற வாரம் வீக் டெஸ்ட்டு 5. ஓகேவா? மொத்தம் 5 வாரம், இது தான் 5ஆவது வாரம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 4 வீக் டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம ஆப்பில் இருக்கும். நீங்கள் இப்போ ஜாயின் ஆனாலும் அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எல்லா வேலிடிட்டியுமே 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எழுதி பார்த்துக்கலாம். இந்த ஒரு 1 இயர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் பேட்டர்ன். ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வெள்ளி ஒரு ஜிஎஸ், ஒரு தமிழ், ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும். சனிக்கிழமை ஒரு மெயின்ஸு, ஒரு கொஷினை 360ல் அனலைஸ் பண்ணி நம்ம பார்த்துருவோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வீக் டெஸ்ட் அன்னைக்கு ஒரு 100 கேள்விகள் அடங்கிய அந்த வாரத்தில் நடத்துனதெல்லாம் சேர்த்து பைலிங்குவலாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா வாரமும். ஸோ இந்த வாரம் முடிஞ்சிருச்சா? அப்படியே அடுத்த வாரம் பாருங்கள், 22 தமிழ். ஸோ தமிழில் இது 2ன்னு போட்டிருக்குன்னா யூனிட்னு அர்த்தம். 2வது யூனிட் அடுத்த வாரம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2 இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வாரத்தில் கவர் ஆகும். ஸோ அடுத்து 22 திங்கக்கிழமை முடிச்சுட்டா அடுத்த புதன்கிழமை 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய இந்த டாபிக் நீதி கட்சி, தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ஜிஎஸ் கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 1 அடுத்த வாரம் சிம்பிளிஃபிகேஷனுடைய பார்ட் 1 கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த வாரத்தோட சனிக்கிழமை அன்னைக்கு மெயின்ஸ் கிளாஸ் 2 இன்னொரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 360ல் ஒரு அனலைஸ் இருக்கும். ஸோ வீக்லி இதுதான் ப்ராஜெக்ட். சரியா? இங்கே பாருங்கள், அதே மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை மெயின்ஸோடைய கிளாஸ் ஒன்று வந்துச்சா, ஒரு கொஷின் வச்சு ஒன்று பார்த்துட்டோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அந்த வாரத்தில் நடத்தினா அந்த 3 கிளாஸை சேர்த்து உங்களுக்கு வீக் டெஸ்ட்டு 6 வந்துடும். ஸோ ஒவ்வொரு வீக் டெஸ்ட்டாக இதே மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் பாருங்கள், 28ஆம் தேதி முடிச்சுட்டுனா அடுத்து 29ஆம் தேதி ஜிஎஸ், திங்கக்கிழமை அன்னைக்கு ஜிஎஸ், அடுத்து ஒரு தமிழ், அடுத்து ஒரு கணிதம், சிம்பிளிஃபிகேஷனுடைய பார்ட் 2. ஸோ 2 பார்ட்டோட சிம்பிளிஃபிகேஷன் முடியும். ஸோ அடுத்த மெயின்ஸில் ஒரு கிளாஸ் 3, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீக் டெஸ்ட்டு 7, அடுத்து திரும்ப திங்கக்கிழமை ஜிஎஸ் இருக்குது, தொழில் அகலாய்வு, தமிழில் 3வது யூனிட் ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸில் பர்சன்டேஜ் பார்ட் 1, அதுக்கப்புறம் மெயின்ஸில் கிளாஸ் 4. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன், வெள்ளி
ஒரு தமிழ், ஒரு ஜிஎஸ், ஒரு மேக்ஸ், சனிக்கிழமை மெயின் சம்மந்தப்பட்ட ஒரு கொஷின், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு வீக் டெஸ்ட். இதுதான் நம்ம இனிமே வரப்போகிற இந்த வீக்குடைய அப்டேட், எல்லா டெஸ்ட்டுமே. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம கிங்டம் பேட்சோடைய ஷெடியூலில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் நிறைய இருக்குது அப்படின்னா, கிளாஸஸை நிறைய பிரித்து கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்ததுனா ஒரே இதில் 2-3 கிளாஸஸ்லாம் ஒரே டாப்பிக்கே இருக்கும். ஆனால் இந்த டைம் அந்த டாப்பிக்கை உடச்சி கிளாஸோடைய கவுண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிளாஸ் தான் மொத்தமே வந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 120+ கிளாஸ் வரும். ஸோ கிளாஸஸோடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக்ஸை, இதுக்கு முன்னாடி இருந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் ஒரே ஒரு வகுப்பு தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கிங்டம் பேட்சோடைய ஷெடியூலில். ஆனால் இப்போ கலைச்சொற்களுக்கு மொத்தம் 2 வகுப்பு பிரிச்சிட்டோம். கலைச்சொற்கள் வந்து ஃபுல்லாகவே ஒன்று அவுட் சோர்ஸு, ஒன்று ஸ்கூல் புக்கு, இதை எப்படி படிக்கணும்னு 2 கிளாஸாக பிரிச்சாச்சு. இதெல்லாம் போன பேட்சில் ஒரு கிளாஸ் தான் இருந்துச்சு. சரியா? அதே மாதிரி தான் குடியுரிமை, அடிப்படை உரிமை, விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், இது மேக்ஸ். அதே மாதிரி இது பாருங்கள் தமிழில் யூனிட் 5. இந்த யூனிட்டும் பார்த்தீங்கன்னா போன இருந்த பிளானரில் ஒரே ஒரு கிளாஸ் தான். ஆனால் இப்போ இதுலேயுமே 2 கிளாஸாக பிரிச்சிட்டோம். இதுக்கு மொத்தம் 2 கிளாஸ் வரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் இதுலேயே பார்த்துக்கோங்க, ஒரு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 6 முடிக்கிறோம். அடுத்தது பாலிட்டி, அடுத்தது யூனிட் 5 இதை பொறுத்த வரைக்கும், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும், தமிழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் திங்கள், புதன், வெள்ளி, சனிக்கிழமை மெயின்ஸு, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட்டு. ஸோ இந்த பேட்டர்னில் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி யூனிட்ஸ் ஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 5 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இருக்கு பாருங்கள், 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக். இந்த யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா முன்ன வந்து ஒரே இதில் நிறைய இதை நம்ம சேர்த்துருப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் யூனிட் 5 ஆரம்பிக்குது. ஜிஎஸ் இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக மார்ச் 25 ஆரம்பிக்குது. அப்போது ஜனவரி, பிப்ரவரி வரைக்குள்ளேயுமே நீங்கள் பாலிட்டி யூனிட் 6 முடிச்சிருவீங்க. யூனிட் 6லேருந்தே உங்களுக்கு குரூப் 1லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு 40-50 கொஷின் அதுலேருந்து தான் வரும். அடுத்து பாலிட்டியில் ஒரு 40-50 கொஷின் அதில் தான். ஸோ ரொம்ப முக்கியமான ஏரியா அது. சரியா? அது நீங்கள் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 எல்லாத்துலேயுமே அது முக்கியமான ஏரியா. அப்போது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5 ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த டாப்பிக்கில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்லேயே 5ஆண்டு திட்டம், நிதி ஆயோக், இது எல்லாமே ஒரே இதிலே கொடுத்துருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் என்னங்கிறத டோட்டலாக ஒரு வகுப்பாகவே நம்ம தனியாக கொடுக்குறோம். அதே மாதிரி அடுத்த வகுப்பு பார்த்தீங்கன்னா 5ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக், இதை மட்டும் தனியாக ஒரு கிளாஸாக பிரிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வருவாய் ஆதாரங்களை இதுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். இப்போ இதை தனி ஒரு கிளாஸாக நம்மளுடைய நேஷனல் இன்கம் என்ன, ஜிடிபினா என்ன, இந்த டோட்டல் வியூ எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். இது எல்லாமே நான் தான் உங்களுக்கு எடுப்பேன். சரியா? ஸோ வருவாய் ஆதாரங்கள், அதேமாதிரி ரீசனிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம சிலபஸில் இருக்கிறபடி எல்லாமே 2 பார்ட் இருக்கும் தேவையான எல்லாத்துக்குமே. ரீசனிங்க்கு டோட்டலாக 3 கிளாஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஷெடியூலில் 5 இருக்கும். ஆனால் இப்போ 3 இருக்குன்னா அது கிளாஸ் குறைஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. அந்த டாபிக்ஸை இந்த ரீசனிங்குள்ளே நான் கொண்டுட்டு வரோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சாலுமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்னு ஒரு டெஸ்ட் கொஷின் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். இப்போ மேக்ஸ் வந்து ஒரு 4 மாதத்துலேயே முடிஞ்சிடும், ஏப்ரல்லே முடிஞ்சிருது. முடிஞ்சாலும் மேக்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரீசனிங்க்குன்னு கம்ப்ளீட்டாக 3 கிளாஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ரீசனிங் மட்டுமே. இதுக்கு வந்து ஹவர்ஸ் எதுவுமே கணக்கு கிடையாது. இப்போ ரீசனிங் வந்து ஒரு வீடியோவுமே 4 மணி நேரம் கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 3 கிளாஸுங்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயத்தை நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? ஸோ மொத்தம் 3 ரீசனிங் கிளாஸஸ் இருக்கும் மேக்ஸுக்கு. அதே மாதிரி போன இதில் பார்த்தீங்கன்னா அறநூல்கள், போன இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து மொத்தம் அதிகாரங்கள் யூனிட் 7ல் இருக்குல்ல, அந்த 20 அதிகாரங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து இதுக்கு முன்னாடி இருந்தப்போ 10 அதிகாரமாக 2 கிளாஸாக தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரமாக பிரித்து தனித்தனி கிளாஸஸாக தான் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், திருக்குறள் 7வது யூனிட்டில் அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை. ஸோ இந்த 5 டாபிக் மட்டும்தான் இந்த திருக்குறள் இந்த கிளாஸ் இருக்கும். அப்படியே அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 அதிகாரம். சரிங்களா? அடுத்து இன்னொரு 5 அப்படிங்கிற மாதிரி 5 தான் நம்ம அதை வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ 5 4 கிளாஸாக பிரிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 4 கிளாஸ் எக்ஸ்ட்ராவாக மாறுது. சரியா? அதே மாதிரி தான் இந்த யூனிட் 5 முழுக்க பாருங்கள், வருவாய் ஆதாரங்களுக்கு அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கிங்கிறது தனி கிளாஸாக கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி அது தனி கிளாஸ் இல்லை, இப்போ இது தனி கிளாஸ். அதுன்னு ஒரு தனியாக ஒரு கிளாஸாகவே வரும். அதே மாதிரி தான் நிதி கொள்கை இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது ஒரு கிளாஸாக இருந்துச்சு. அதாவது ஒரே இதில் 2-3 டாப்பிக்கை ஒன்றா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒன்றா பிரிச்சுட்டோம். வீடியோஸோடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த டைமை மாற்றுறோம். ஏன்னா நீங்கள் அன்னன்னைக்கு அதை படித்தா போதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், இதெல்லாம் நமக்கு கடைசியாக தான் யூனிட் 3, 1 சயின்ஸ் இதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம். இதுலேயுமே சிந்து சமவெளி நாகரிகம், ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ல யூனிட் 5ல் பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பேட்ச் திங்கள், புதன், வெள்ளி, சனிக்கிழமை ஒரு மெயின்ஸுக்கான ஒரு கொஷின், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு டெஸ்ட். இந்த பேட்டர்னில் இப்படியே நம்ம சிலபஸை இந்த வாரத்துலேருந்து கொண்டு போகும்போது இது என்னைக்கு முடியுது அப்படிங்கிற டேட்டை பார்த்துங்க. கரெக்டாக பேட்ச் எப்போ முடியுதுன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி.
உங்களுக்கு அந்த ஜூன் மாதம் தான் குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இதுக்கு முன்னாடி நம்ம பேட்சோடைய மொத்த கவுண்ட்டே மே 10 வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம். டோட்டலாக அதாவது ஏப்ரல்லே கிளாஸ் முடிஞ்சிடும். ஏப்ரல் 10லேயே கிளாஸை முடிச்சுட்டு ஜூன் 10 வரைக்கும் கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி சும்மா கொடுக்கலாங்கிற மாதிரி கொடுத்து நம்ம பேட்சை மே 10 வரைக்கும் முடிக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் இப்போ ஆனுவல் பிளானரில் டைம் இருக்குங்கிறதுனால இதே பேட்சை நம்ம நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி பசங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கலாம், டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ இந்த பேட்ச் எப்போ முடியுதுன்னா ஜூன் 22ஆம் தேதி முடியுது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டிசம்பர் இந்த நவம்பரில் 17 ஆரம்பிச்சுதா, இப்போ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்னா 7 மாதம். கரெக்டாக 7, அதாவது ஜூன் மாதம் 22ஆம் தேதினா கம்ப்ளீட்டாக 7 மாதம் இந்த பேட்ச் இருக்கும். அடுத்து 22க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனில் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஒன்றுக்கு உங்களுக்கு வந்துடும். ஜூனில் நம்ம சிலபஸை எல்லாத்தையுமே முடிச்சிருப்போம். ஜூனில் சிலபஸ் 22ஆம் தேதி முடிஞ்சோன்னே அடுத்தது பாருங்கள் 25ஆம் தேதி, அதாவது 22ங்கிறது வந்து ஜூன். அடுத்து அதே ஜூனில் 25ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு 200 கொஷினுக்கு. இந்த 200 கொஷினுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் லைவ் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஏன்னா டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லைவ்ல வந்து ஒவ்வொரு கொஷினாக நம்ம ஆன்சர் பண்ணி அதை பற்றின டிஸ்கஷன் இருக்கும். ஸோ கடைசியாக ஜூன் 22 பேட்ச் முடிஞ்சோன்னே 5 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். அந்த 5 ஃபுல் டெஸ்ட்டுமே ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது எப்படி 200 கேள்விகள் அட்டன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 200 கேள்விகள் இருக்கும். எல்லாருமே டெஸ்ட் முடிஞ்சோன்னே ப்ராப்பரான லைவ் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இந்த 5 லைவ் எக்ஸ்பிளனேஷன் முடியும் போது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கிற எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ கரெக்டாக 22ஆம் தேதி ஜூன் 22 முடியுதா, ஜூன் 25ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுலேருந்து 5 நாள் டைம் விட்டு அடுத்து ஜூன் 30ஆம் தேதி இன்னொரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜூலை 5ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட், ஜூலை 10, ஜூலை 15. ஸோ ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இந்த பேட்ச் நடைபெறும். ஸோ ஜூலை 15ஆம் தேதி தான் ஃபுல் டெஸ்ட்டு 5, மொத்தம் 5 ஃபுல் டெஸ்ட்டு. 5வது ஃபுல் டெஸ்ட்டு மொத்தம் 200 கேள்விகள். இந்த 5 ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு 200 கேள்விகள் ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பரான லைவ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கும் இந்த கடைசி 5 ஃபுல் டெஸ்ட்டுக்கு. அப்போது இந்த பேட்ச் எப்படி இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே பேட்ச் முடிஞ்சிடும். நிறைய டாபிக்ஸை ஒரே நாளில் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஏன்னா பிளானர் எப்படி வரும், ஒருவேளை முன்னாடி எக்ஸாம் ஒருவேளை ஜூலை ஆகஸ்ட்டில் ஏதாவது எக்ஸாமே நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற பிளானில் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இப்போது எக்ஸாம் ஆல்மோஸ்ட் நமக்கு செப்டம்பரில் தான் நடக்க போகுது, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான். அப்போ அந்த டைமை வந்து பசங்களுக்கு கரெக்டாக இப்போ குரூப் 1 வந்து ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, கரெக்டாக அதே ஜூனில் நம்ம பேட்ச் முடிக்கிறோம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமுமே உங்களுக்கு ஒரு 2 மாதம் கிட்ட உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். அப்போ ஜூன்லேயே நம்ம பேட்சை முடிச்சிடும், நோட்டிஃபிகேஷன் வரும்போதே பேட்ச் முடிஞ்சிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 மாதம் நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ணுவீங்க. அப்படியே குரூப் 1 எழுதின கையோட அப்படியே குரூப் 2 எழுதலாம், குரூப் 4 எழுதலாம். இந்த எல்லாத்துக்குமே ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம ஆப்பில் பார்த்தா போதும் எல்லாத்தையும். அப்போது இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்து 2026 டிசம்பர் 31 வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி உண்டு. அதாவது பேட்ச் முடிகிறதே உங்களுக்கு வந்து ஜூன் 22, ஜூலை மாதம் 15ஆம் தேதியோட பேட்ச் முடிஞ்சிடும். அந்த ஜூலைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டு, இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அடுத்த வருஷம் எண்டு 2026 டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா அடுத்த இதில் கரெக்டாக குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 கம்ப்ளீட்டாக நீங்கள் எழுதுறதுக்கு டிசம்பர் ஆகிடும். அப்போ கரெக்டாக அந்த டிசம்பர் வரைக்கும் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வேலிடிட்டி உண்டு. அது வரைக்கும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட்டையும் எழுதி பார்த்துக்கோங்க, நீங்கள் வீடியோஸும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிற பிளானர். இந்த பிடிஎஃபை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிங்டம் பேட்சில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களும் இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதன் அடிப்படையில் தான் இனிமேல் வரப்போகிற வகுப்பு இருக்கும். இதில் முக்கியமான இதில் சேஞ்ச் பண்ணது என்னென்னா, 1 திங்கக்கிழமை நடத்துகிறோம்னா அது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் படிக்கணும் உட்காந்து பொறுமையாக. அடுத்து புதன்கிழமை நடத்துறத வியாழக்கிழமை வரைக்கும் படிக்கலாம், வெள்ளிக்கிழமை நடத்துறதா சனிக்கிழமை வரைக்கும் படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுதும் போது டெஸ்ட்டை நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக எழுதி பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒன்று மாற்றிருக்கேன். 2 மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரேன். இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் இல்லை. ஸோ இதில் குரூப் 1 மெயின்ஸையும் உங்களுக்கு சேர்ந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதாவது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் பேட்ச்னு கிடையாது, ஆனால் மெயின்ஸும் இதில் கூடுதலாக வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷினை எப்படி எழுதணுங்கிற ஆங்கிள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 4-5 கொஷினை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஆல்ரெடி குரூப் 1 இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ குரூப் 1 வந்து நீங்கள் கரெக்டாக இந்த குரூப் 1 அடுத்த வருஷம் வரப்போகிற குரூப் 1 எழுதும்போது நம்ம பேட்சை முடிச்சுட்டு எழுதும்போது அதில் கிளியர் ஆனோடனே, ப்ரிலிமினரி கிளியர் ஆனோடனே நீங்கள் மெயின்ஸ் படிக்கும்போது நம்ம மெயின்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷினையும் பார்த்ததுனால உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக அடுத்து மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வீக்லி ஒன்ஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதம் முடிஞ்சோன்னே அதுக்கு அடுத்த மாதத்தோடைய ஒரு 10 நாள் கரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டு 10 நாள் கழிச்சு முன்னாடி மாதத்துக்கான ப்ராப்பரான கரண்ட் அஃபேர்ஸும் அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ போனதுக்கான இது நம்ம இன்னுமே அப்டேட் பண்ணலை, இப்போ தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ டிசம்பருக்குலாம் அடுத்து ஜனவரி மாதம் கரெக்டாக 10ஆம் தேதி டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஒவ்வொரு மாதத்தோடைய 10ஆம் தேதி இப்போ சொல்கிறது தான் இது எல்லாமே ஃபைனல். சரியா? ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 10ஆம் தேதி முன்னாடி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோவாகும், அதுக்கப்புறம் ஒரு
பிடிஎஃபாகவும் உங்களுக்கு குரூப்பில் கிடச்சிரும். ஆப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வீக்லி டெஸ்ட் மொத்தம் இதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 22 டெஸ்ட் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வீக் டெஸ்ட் ஷெடியூலில். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் வீக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 டெஸ்ட் வரும். ஸோ டெஸ்ட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா? இதுக்கு முன்னாடி இருந்த ஷெடியூலில் ஃபுல் டெஸ்ட்னு ஒரு கான்செப்டே நம்ம வைக்கல. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ உங்களுக்கு 5 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். கடைசியாக 5 ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 1000 கேள்விகள். ஒவ்வொரு எக்ஸாமும் 200 கேள்விகள், மொத்தம் 1000 கேள்விகள் இருக்கும். ஸோ வீக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 31, ஒவ்வொரு டெஸ்ட்டும் 100 கேள்விகள். ஸோ அதிலே பார்த்துக்கோங்க, ஒரு 30 × 100, அதில் கொஞ்சம் அப்படியே கவுண்ட் போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுலேயும் ஒரு 3000 கொஷின்ஸ் கிட்ட எழுதுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 கொஷின், கடைசியாக ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டில் மட்டுமே ஆல்மோஸ்ட் ஒரு 4000+ அப்படிங்கிற ஒரு கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பேட்ச் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக அடுத்த வருஷத்துக்கான உங்களுக்கு எல்லா எக்ஸாமையும் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்சாக இந்த பேட்ச் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளானர் வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த ஷெடியூலை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற அப்டேட். நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க, கிங்டம் பேட்சோடைய அப்டேட் மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவில் அதை பிளானர் மாற்றி கொடுங்க சார், நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ யாருக்கு விருப்பமோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் படிங்க. சரியா? எங்கே இருந்தாலும் நீங்கள் பேட்சில் இருக்கீங்க இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. எங்கே இருந்தாலும் படிங்க. அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு 7-8 மாதம் டைம், அது எக்ஸாம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பராக இப்போலேருந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல எங்கே இருந்தாலும் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 மணி நேரமாவது குறைந்தபட்சம் படிங்க. ஓகேவா? கண்டிப்பாக அதை பாருங்கள். நான் கண்டிப்பாக யூடியூப்பில் நான் இப்போ இந்த வாரமே ஒரு பிளான் இருந்துச்சு, அது கொஞ்சம் எடுக்கிறது தான். அதை நான் சொல்கிறேன் என்ன பிளான் அப்படிங்கிறது. யூடியூப்லேயுமே வந்து ஒரு சின்ன சீரியஸ் மாதிரி ஒன்று எடுக்க போகிறோம். நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இந்த வருஷம் முடியும் போது ரொம்ப பாசிட்டிவாக அடுத்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிங்டம் பேட்சும் இனிமேல் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக போகும். இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் பிளானர்லாம் வந்ததுனால கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இது என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ கொடுக்கலாங்கிற மாதிரி சில அப்படியே மாற்றிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ தான் அதை ஃபைனல் பண்ணி இதுதான் இனிமேல் நம்ம போக வேண்டிய பிளான் அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. இதுதான். ஸோ கிங்டம் பேட்சில் நிறைய கிளாஸஸ் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்திருக்கோம். நிறைய வீடியோஸ் இனிமேல் நிறைய வரும். வீக்லி ஒன்ஸ் ஒரு மெயின்ஸ் கிளாஸ் வரும். வீக் டெஸ்ட் இருக்குது. மந்த்லி டெஸ்ட்டுங்கிற கான்செப்டை இதில் ஏன் சொல்லலை அப்படின்னா, மந்த்லி டெஸ்ட்டுங்கும் போது அந்த மாதத்தில் ஒரு யூனிட் முடிஞ்சிருக்காது. அது முடிஞ்சிருக்காத போது அதில் இருக்கிற பாதியை மட்டும் படிக்கும்போது ஒரு டிஸ்கண்டினியூ ஃபீல் வருது. அதனால தான் வீக் டெஸ்ட்டை மட்டும் அதிகமாக வச்சு கடைசியாக அந்த ஃபுல் டெஸ்ட்டை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ மந்த்லி டெஸ்ட்டுங்கிறத வந்து இந்த கான்செப்டில் நம்ம எடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஏன்னா ஒரு மந்த்தில் வந்து பெருசாக எதுவுமே எல்லாமே ஒரு 4 டாபிக் 3 டாபிக் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதில் போய் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் கிடைக்காது. அதனால இந்த டெஸ்ட்லாம் இல்லாமல் ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் ஆனோன்னே அதுக்குன்னு தனியாக ஒரு டெஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். அது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஆப்லேயே வரும். நான் அது எப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? ஸோ பட் இப்போதைக்கு இதுதான் ப்ராப்பரான ஒரு பிளானு. இதுக்கான ஷெடியூலை கீழே கொடுத்துட்றேன். இது வந்து 99% வந்து கன்ஃபார்ம் பிளானர். இருந்தாலும் ஏன் டென்டேட்டிவ்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுறேன்னா, இதை விட கூடுதலாக வேணால் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வருமே தவிர்த்து இதை குறைச்சி உங்களுக்கு வீடியோ வராது. இப்போ இதில் இப்போ ரீசனிங் 3 வீடியோன்னு இருக்குன்னா, நான் ரீசனிங் 7 வீடியோ கூட கொடுத்துருவோம். அதனால் இது ஒரு டென்டேட்டிவ் தான். ஆனால் இதில் இருக்கிறது என்றைக்குமே குறையாது. இதில் இருக்கிற கவுண்ட்டை குறைச்சி கொடுக்க மாட்டோம். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு ஏதாவது கிளாஸஸ் இருக்குமே தவிர்த்து, கூடுதலான வகுப்புகள் இருக்குமே தவிர இது என்றைக்குமே உங்களுக்கு குறையாது. அதில் இதுதான் பிளானர் கன்ஃபார்ம். இதுதான் நம்மளோட ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலை தான் நம்ம அடுத்து ஃபாலோ பண்ண போகிறோம். கிங்டம் பேட்சில் இது வரைக்கும் அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. சரியா? இனிமேல் வரப்போகிற நாட்களில் இதுதான். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜாயின் பண்ணல சார், இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ போயிட்டு ஜேஷ்வா டீச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் கிங்டம் பேட்ச்னு ஒரு பேட்ச் இருக்கும். அதிலே நீங்கள் பே பண்ணி டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட் வரைக்கும் போன வாரம் வரைக்கும் நடத்தின எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். மேக்ஸ் மட்டும் ஆல்ரெடி 2 டாபிக் நம்ம நடத்தி அப்லோட் பண்ணியாச்சு. ஆனாலுமே மேக்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த வாரத்திலிருந்து நாங்கள் பேசிக்லேருந்து மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ மேக்ஸ் வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோவில் பாருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பிளானரையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கிங்டம் பேட்சுடைய வீடியோ வந்து இருக்கும். அது கீழே பிடிஎஃப் இருந்துச்சு. ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஸோ இதான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இருக்க போகிற பிளான். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? நான் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9344292600 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? கிட் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கு யாராவது நம்ம சொன்ன டேட்டில் முன்ன சொல்லப்பட்ட டேட்லேயே யாராவது சேர்ந்துருந்து அவங்க யாராவது அட்ரஸை முன்னே யாராவது பதிவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பதிவு பண்ணிவிடுங்க. இன்னுமே சில பேர் பதிவு பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிட்டு வரும். ஆனால் இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிட்டு இருக்காது. அது முடிஞ்சுட்டு அந்த ஆஃபர்லாம் முடிஞ்சுட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு
பேட்சோடைய அட்மிஷன் அப்படிங்கிறது நமக்கு போகுது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறதுனா பேட்ச் டைரெக்டாக வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.